கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த பரிசுத்த உபவாச நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து அவரை துதித்து பாடினோம். ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். அந்த செய்தியின் தலைப்பு, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். We want to see Jesus. இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 பகுதிகளை வாசிக்க போகிறோம். ஒன்று ஏசாயாவிலிருந்து, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை முதலாவது நாம் வாசிக்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும், இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமேன். இரண்டாவது பகுதியாக பரிசுத்த யோவான் 12வது அதிகாரம் 17 முதல் 28 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். பண்டிகைகளில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே
என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபம் செய்வோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும் என்று விரும்பினார்கள். யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எந்த அளவுக்கு நாம் தேவன் மேல தாகம் கொண்டவர்களாக, வார்த்தையின் மேல தாகம் கொண்டவர்களாக, ஆராதனை மேல் தாகம் கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயம் தேவன் அவர்களை திருப்திப்படுத்துவார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியெல்லாம் நான் அவனை விடுவிப்பேன். நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க விரும்புகிறீர்கள்? வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை காணவே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அருமையான பழைய பாடல், இயேசுவை நாம் எங்கே காணலாம் என்று. அல்லேலூயா. Praise the Lord Jesus. இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? தண்ணி நடந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, வாடுகின்ற அலைக்கடலில் நாடி அயர்ந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. மதில் பவனி வரும் வியர்முகில் கூட்டங்களே, வானவராம் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ? வானமெல்லாம் அவனியின் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தரேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ?
மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை. ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான ஆண்டவரே, பரிசுத்த உபவாச நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாஞ்சியோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை காண விரும்பி வந்திருக்கிறார்கள். அப்படி ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். தேவனே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை காணும்படி கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலங்களில் திறந்த இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். We want to see Jesus. எத்தனை பேர் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆமென். இயேசுவை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அதுவும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். தேடணும், அனுதினமும் தேடணும். பைபிள் சொல்லுது, நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் என்று. நித்தமும் நாம் அவருடைய சமூகத்தை என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? நாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆம், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. வசன வாஸ்தாச்சி. இப்பொழுது பாருங்கள், அவர் தம்முடைய பிரசன்னத்தில் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1:17. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார். தேவனை நாம் எதன் மூலமாக கண்டுகொள்கிறோம் என்றால், வெளிப்பாட்டின் மூலமாக. தேவன் தம்மை வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய குமாரனே, ஒரே பேரான குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார். ஒரு வெளிப்பாடு அவசியம். கல்வி அறிவல்ல, உலக ஞானம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அல்லேலூயா. அப்படியானால் நாம் காண வேண்டும் என்று கிரேக்கர்கள் விரும்பினார்கள். நீங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. அவரை தேடுகிறீர்கள், அவரை கண்டடைவார்கள். பாருங்கள்,
ஆகையால் தேவனை அவருடைய குமாரன் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். காணக்கூடாத தேவன் தம்முடைய குமாரனில் வெளிப்படுத்துகிறார். ஒருமுறை இயேசு தாமே சீசர்களோடு பேசினார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் எரேமியா, எலியா, யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். ஏன் அவன் பாக்கியவான் தெரியுமா? வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆகையால் இயேசு சொன்னார், நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். எந்தவித வெளிப்பாடும் இல்லாமல் தேவனை ஒருவனும் அறிய முடியாது, தேவனை காண முடியாது, தேவனை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் வெளிப்பாடு அங்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். அதுவும் தேவனே அவரை வெளிப்படுத்த வேண்டும். கல்விக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பாருங்கள், அவர் தம்முடைய பிரசன்னத்தில் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பித்தார். கிறிஸ்து அவர்களுக்கு சத்தியத்தை சுட்டி காண்பித்தார். சிலுவைக்கு செல்லவிருந்த அவரை எப்படி காண வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கேதான் அது சிலுவை அண்டையிலே இருக்கிறது. ஆமென். இன்றைய ஜனங்கள், இன்றைய சபைகள், இன்றைய ஸ்தாபனங்கள் இயேசுவை எங்கே சுட்டி காண்பிக்கிறார்கள் என்றால், தொட்டிலை நோக்கி, மாட்டு தொழுவத்தை நோக்கி இயேசுவை சுட்டி காண்பிக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ சிலுவை அண்டையிலே. ஒரு மனிதன் சிலுவை அண்டைக்கு வந்தாதான் இயேசு யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் இயேசு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வா. சிலுவை என்பது வந்தால்தான் இயேசுவை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அது ஒரு கிறிஸ்துமஸ் அல்ல, அது ஒரு மாட்டுத் தொழுவம் அல்ல, அது ஒரு குழந்தை இயேசு அல்ல. சர்வலோகத்தின் தேவனாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு சிலுவை அண்டை வர வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். அவர் மரிக்காதிருந்தால் அவர் மரித்திராவிட்டால் அவர் தாமே தனித்து நிலைத்திருப்பார். ஆனால் அவர் கோதுமை மணியாக இருந்து நிலத்திற்குள் விழுந்தார். அப்பொழுது நிலத்திற்குள் விழுந்தால் அவர் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். பெரிய ஒரு ரகசியம். இன்னைக்கு விவசாயம் செய்கிற ஜனங்கள் நெல்மணியை விதைக்கிறார்கள், கோதுமையை விதைக்கிறார்கள், அல்லது சோளத்தை விதைக்கிறார்கள், ஏதோ ஒரு தானியத்தை விதைக்கிறார்கள். அந்த ஒரு தானியம் நிலத்தில் விழுந்து செத்து முளை விட்டு வளர்ந்து பயிராகி அநேக நெல்மணிகளை கொண்டு வருகிறது. இயேசு கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து செத்ததினாலே இன்னைக்கு அநேக ஜனங்களாகிய மணிகளை அவர் கொண்டு வர முடிகிறது. அதே தோற்றத்தின்படிதான் நாமும் கூட இந்த உலகத்திலே இயேசுக்காக மரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யார் இயேசுக்காக மரிக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த பலனை கொண்டு வருவார்கள். நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுக்காக வாழ்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. பாருங்கள், முதலாவது அது துளிர் விடப்பட்ட தானியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஒன்றையுமே முளைப்பிக்காது. ஆனால் அது நிலத்திற்குள் விழுவதற்கு முன்னர் அது அதனுள் ஜீவனை உடையதாக இருக்க வேண்டும். அவர் தனக்குள்ளே நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். ஆமென். இயேசுவுக்குள் என்ன இருந்தது?
நித்திய ஜீவன் இருந்தது. அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடினால் அவரை போலவே, ஆமென், நாமும் அவருக்காக மரித்து, இந்த உலகத்துக்காக மரித்து, எல்லாவற்றுக்காக மரித்தவர்களாக இருந்தால் நாம் மிகுந்த பலனை கொண்டு வர முடியும். ஆமென். ஆகையால் அவர் தனக்குள்ள நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். ஏனென்றால் அவர் இம்மானுவேலாயிருந்தார். அவர் மீண்டும் ஜீவனை கொண்டு வர தம்முடைய சொந்த ஜீவனையை அளிக்க வேண்டியதாயிருந்தது. கோதுமையை மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி ஒரு கோதுமை மணியாய் இருக்க முடியும் என்று கூறலாம். இங்கே அதுதான் சம்பவிக்கிறது. ஒரு கோதுமை மணி உள்ளே விழுந்து அதுவே 100 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியல. ஏன்? 10 வருடம் சபைக்கு வருகிறேன், 20 வருடம் சபைக்கு வருகிறேன். எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன பலன் கொடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கோதுமை மணியாக இருந்தால் மட்டும் போகாது, நீங்கள் சாக வேண்டும். உங்களுக்காக சாக வேண்டும், கிறிஸ்துவுக்காக சாக வேண்டும். அப்பொழுதுதான் அது பலன் கொடுக்கிறதாக இருக்கும். ஆமென். நாம் நமக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போச கூட்டமா ஏதாவது சாக்கு போக்கு வரல, ஆராதனையா காணோம். யாருக்காக நாம் வாழ்கிறோம்? கிறிஸ்துக்காக வாழ்ந்தால் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்க எத்தனை ஆத்மாக்கள் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. இங்கே அதுதான் சம்பவிக்கின்றது. ஒரு கோதுமை மணி உள்ளே விழுந்து அதுவே 100 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. 100 கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து 1000 கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. 1000 கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து 10 லட்சம் கோதுமை மணிகளை பிறப்பிக்கின்றது. 10 லட்சம் கோதுமை மணிகள் உள்ளே விழுந்து ஒரு பெரிய விசைப்படகு சரக்கு அளவிற்கு கோதுமை மணிகளை பிறப்பிக்கிறது. அது முழு உலகத்தையும் போஷிக்கும் அளவிற்கு பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு சபை வளர்ச்சி இல்லை, சபையில் ஆத்துமாக்கள் இல்லை. ஆமென். வருகிற ஆத்துமாக்களும் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? நீங்கள் மரிக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று நீங்கள் என்றைக்கு இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அப்ப தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இல்லை என்றால் ஒரு ஆத்மாவை கூட உங்களால் ஆதாயம் செய்ய முடியாது. நீங்கள் மரித்தால் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொண்டு வரும். இயேசு மரித்ததினாலே இன்னைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். நாம ஏன் கொண்டு வரல? நாம நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? முடிகிறதா? இல்லை. நீங்கள் மரிக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், அது முழு உலகத்தையும் போஷிக்கும் அளவிற்கு பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறது. சிவாசிகளை ஆராதனை கொண்டு வரதே பெரிய பாடா இருக்குது. மாசத்துல ஒரு நாள் உபவாசம் சொன்னா அன்னைக்கும் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்றாங்க. இயேசுக்காக மரிக்காமல் என்ன செய்ய போகிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்கள், அதைத்தான் அவர் பொருட்படுத்தினார். நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்து இந்த விதமாய் மரித்தால், நான் வெறுமனே என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்திருந்தால் பின்னர் எனக்கு பின் பலனே உண்டாயிராது. பாருங்கள், நல்ல கவனிக்கணும். நான் வெறுமனே என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் வாழ்ந்திருந்தால், அல்லது எனக்காக வாழ்ந்திருந்தால், என் குடும்பத்துக்காக வாழ்ந்திருந்தால், என் சம்பாத்தியத்துக்காக வாழ்ந்திருந்தால் எனக்கு பின் பலனே உண்டாயிராது. இன்னைக்கு அதுதான் நடக்க. விசுவாசிகள் அவரவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்காக வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆமென்.
அப்படி வாழ்ந்தால் இயேசுவை போலவே உன்னை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் நான் தேவ சித்தத்தின் கீழ் நிலத்தில் விழுவேனானால் அப்பொழுது நான் ஒரு புதிய பிறப்பை கொண்டு வருவேன். அந்த புதிய பிறப்பில் அது மற்றொரு புதிய பிறப்பை கொண்டு வரும். முழு உலகமும் ஊழியம் மையமாக்கப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் வரையில் மற்றொரு புதிய பிறப்பை கொண்டு வரும். இந்த சுவிசேஷம் எனக்கு ஒரு சாட்சியாக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். இந்த அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டிய கூடிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் கிறிஸ்துவுக்காக மரித்து விட வேண்டும். நமக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா சொல்லுவாங்க, வர முடியல, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. இன்னொருத்தர் சொல்றேன், ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நீங்கள் உங்களுக்காகவே வாழ்கிறீர்கள். இயேசுக்காக வாழ்ந்து பாருங்கள். ஆமென். அதை தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லிக் கொள்வார்கள். சுவிசேஷம் ஒரு சாட்சியாக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இந்த அடையாளம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகையால் நாம் தானே நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் இருக்கிற விதமாகவே நாம் தரித்திருப்போமே ஆனால் நாம் எந்த நன்மையுமே செய்ய முடியாது. புரியுதா? நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? வயிற்றுக்காகவா? உங்கள் பிழைப்புக்காகவா? உங்கள் குடும்பத்துக்காகவா? யாருக்காக வாழ்கிறீர்கள்? ஆமென். நல்லா கவனிக்கணும். நாம் எந்த நன்மையும் செய்ய முடியாது. நாம் இருக்கிற விதமாகவே, நம்முடைய ஜீவியத்தில் நாம் இருக்கிற விதமாகவே நாம் தரித்திருப்போமானால் நாம் எந்த நன்மையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நாமும் கூட பீடத்தண்டையிலே மரிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மட்டுமே தனியாக வாழ்வோம். நாம் ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு அல்லது ஏதோ ஒரு கோட்பாட்டிற்கு வாழ்வோம். நாம் ஏதோ ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட அமைப்பிற்கு வாழ்வோம். ஆனால் நாம் நமக்கு மரிப்போமோ ஆனால் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உதடுகளின் மூலம் எங்கும் பிரசங்கிக்கப்படுவார். நாம் மரிக்கத்தான் வேண்டும். இன்றைக்கு அநேகர் இப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே இருக்கின்றனர். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் சபைக்கு வந்தால் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார்கள். மாற்றம் இல்லை. நோ சேஞ்ச். அப்படியே இருக்கிறார்கள். சொல்ல போனா அப்படியே மாற்றம் இல்ல, பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இருக்கின்றனர். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நாம் புதிய ஜீவனை பிறப்பிக்கும்படிக்கு நாம் மரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறோமா? அல்லேலூயா. கவனிங்க, இங்க போட பாருங்க. யாரும் கீழே குனிஞ்சு பார்க்க கூடாது. பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் வாசித்தா போதும். மற்றவங்க அவ்வளவு பேர் இங்க பார்க்கணும். செய்தியை கவனிங்க. அவர் இதில் நீங்கள் என்னை காண வேண்டும் என்றால், பாருங்க, நீங்கள் என்னை காண வேண்டும் என்றால் நீங்கள் மரிக்க வேண்டும். உங்களுக்கே மரிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு புதிய பிறப்பை கொண்டு வர முடியும் என்ற அளவில் அவர் கூறினார். நீங்கள் அவரை காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் இயேசுவை காண வேண்டும் என்பதனாலே அவர் நமக்காக மரித்தார். அவர் மாத்திரம் மரிக்கவில்லை என்றால் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. இப்பொழுது
நீங்கள் அவரை காண வேண்டும் என்றால் நீங்கள் அவரை காணும்படி எப்போதாவது எதிர்பார்த்தால், எத்தனை பேர் எதிர்பார்க்கீங்க? இந்த பரிசுத்த உபவாச நாள் நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய ஜீவனின் வல்லமையால் நான் நிரப்பப்பட வேண்டும். அந்த வாஞ்சை இருக்கிறதா? இன்னும் மறிக்கல. 30 வருஷம் சபைக்கு வந்ததுனால இல்ல, இன்னும் மறிக்கல. ஆமென். நீங்கள் மறிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் அவரை காண வேண்டும் என்றால் நீங்கள் அவரை காணும்படி எப்போதாவது எதிர்பார்த்தால், நீங்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்வதன் மூலம், நீங்கள் கைக்கொள்ளுகிற சில புத்தகத்தின் சட்டதிட்டங்கள் மூலம், நீங்கள் சேவிக்கிற சில கோட்பாடுகளின் மூலம் நீங்கள் அவரை ஒருபோதும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இயேசுவை காண வேண்டும் என்றால் சாதாரணமா? தீர்க்கதரிசி பிரணாமுக்கு இயேசு அவ்வப்போது பேசிக்கொண்டே இருந்தார், அவ்வப்போது தரிசனமாய் கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். காரணம், அவர் அவருக்காகவே வாழ்ந்தார். அப்போஸ்தலர்கள் இயேசுக்காக வாழ்ந்தார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நமக்காகத்தானே, நம் குடும்பத்துக்காகத்தானே. இயேசுக்காக வாழ்கிறோமா? அல்லேலூயா. அப்படியானால் நாம் மறிக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், இந்த சட்டத்திட்டங்கள், நீங்கள் சேவிக்கிற சில கோட்பாடுகளின் மூலம் அவரை ஒருபோது என்ன செய்ய மாட்டீங்க? காணவே மாட்டீங்க. ஸ்தாபனங்கள் கோட்பாடுகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி இயேசுவை காண போகிறார்கள்? ஒரு காலம் காண மாட்டார்கள். நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் அவரை காண்பீர்கள். ஆமென். இயேசுவை காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது. இயேசுவை ஆகாயத்தில் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லது இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் அவரை காண மாட்டீர்கள். நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் அவரை காண்பீர்கள். நீங்கள் கல்வாரி அண்டை வந்து உங்களையே சிலுவையில் அறையும்படி செய்யும் போது அதன் பின்னரே நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். இயேசு இந்த உலகத்திலே மனித சரீரத்தில் இருக்கும்போது அநேகர் கண்டார்கள். ஆனால் அவர் யார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் யோசேப்பின் குமாரன், தச்சனுடைய குமாரன், அவன் பெயர் சொபுல், வேசித்தனத்தினால் பிறந்தவன் என்பதை தான் கண்டார்கள். ஆனால் வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் சிலுவையில் அண்டையில் வந்து நாம் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதன் பின்னரே நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். ஆமென். முதலாவது அவர் எந்த காரியத்தையும் கூறுவதற்கு முன்னர் அவர் தம்மை கண்டறியும்படியான இடத்திற்கு அவர்களை சுட்டி காண்பித்தார். எல்லா பிரஜாதிகளையும் போல அவர், அல்லது எல்லா ஜனங்களையும் போல நீங்கள் அவரோடு சிலுவையில் அறையப்படும் போது நீங்கள் சிலுவையிலே இயேசுவை கண்டடைகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதுதான் சிலுவை அண்டையிலே வந்த பொழுது ஒரு சேவகன் என்ன செய்தான்? ஈட்டியை எடுத்து அவருடைய விலாய் எலும்பிலே குத்தினான். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த துளியானது அவனுடைய கண்களில் விழுந்த பொழுது அவன் பார்வையடைந்தான். மெய்யாகவே இவர் தேவன் தான் என்று சாட்சி கொடுத்தான். சிலுவை அண்டை வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் இயேசுவை காண்கிறான். முழுக்க முழுக்க நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படி இருந்தால் எப்படி இயேசுவை காணப்போகிறோம்? ஆகாயத்தில் மாத்திரம் இயேசுவை நாம் காணவில்லை என்றால் நம்மால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆமென். பாருங்கள், நீங்கள் அவரோடு சிலுவையில் அறையப்படும் போது நீங்கள் சிலுவையிலே இயேசுவை கண்டடைகிறீர்கள். அங்கதான் அவரை பார்க்க முடியும். மாட்டு தொழுவத்தில் அல்ல,
இன்னைக்கு எல்லா ஸ்தாபனங்களும் மாட்டுத் தொழுவத்தில் வந்து தூங்கு தூங்கு பாலா நீயே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கவில்லை, நீங்கள் அவரை காணவில்லை. சிலுவை அண்டைக்கு வந்து நீ மரிக்கும் பொழுது அவர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு காரியத்திலும் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் ஒரு ஸ்தாபனத்தில் அவரை கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் அவரை கூறுகின்ற ஏதோ ஒரு கோட்பாட்டில் கண்டறிய முயற்சிக்கிறோம். நாம் அவரை குறிப்பிட்ட நாட்களை கைக்கொள்வதன் மூலம், குறிப்பிட்ட சடங்கு முறைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலம் கண்டறிய முயற்சிக்கிறோம். இன்னைக்கு ஸ்தாபனங்கள் எல்லாம் அதுதான். அவரவர் ஸ்தாபனுடைய கோட்பாடுகளின் மூலமாக இயேசுவை காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலம் இயேசுவை காண முடியாது. ஆமென். ஆனால் நாம் கல்வாரி அண்டைக்கு வரும் வரையில் நம்மால் கண்டறிய முடியாது. நாம் சிலுவையில் அறையப்பட்டு பூமியின் தூளுகளுக்குள்ளே விழுந்து நம்முடையதற்கு மரித்து அதன் பின்னரே மீண்டும் பிறக்கின்றோம். அப்பொழுது நாம் இயேசுவை கண்டடைகின்றோம். அல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுவை யாரும் பார்க்கல. இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு காலத்தில் சொன்னார் ஒரு மனிதன், யாரு? யோபு. நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ காண்கிறேன். அதே போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அவரை காணவில்லை. நாம் எங்கே காண்கிறோம்? சிலுவை அண்டை வந்து மரிக்கும் பொழுது இயேசுவை காண்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அனுபவம் இல்லை அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. பார்த்தீங்களா? நாம் சிலுவை அண்டை வரும் பொழுது மீண்டும் பிறக்கிறோம். அப்பொழுதோ நாம் இயேசுவை கண்டடைகிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்கள் காண வேண்டும். அவர்கள் பேசுகிற ஸ்தாபனத்தின் இயேசுவை குறித்தல்ல. அப்படியா? ஸ்தாபனம் பேசுகிற இயேசு வேறையா? பாருங்க, அழகா தீர்க்கதரிசி சொல்றாருங்க. அவர்கள் பேசுகிற ஸ்தாபனத்தின் இயேசுவை குறித்தல்ல, கோட்பாடுகளின் இயேசுவை அல்ல, ஏதோ ஒரு ஈஸ்டரின் செல்ல முயலை குறித்த இயேசுவை அல்ல, ஆனால் கல்வாரியின் இயேசுவை, எல்லாவற்றையும் ஒருபுறம் தள்ளி வைத்த இயேசுவை, தீர்க்கதரிசிகள் உரைத்துள்ள அவரையே நீங்கள் காண வேண்டும். ஸ்தாபன இயேசுவை பிரசங்கிக்கிறது, கோட்பாடுகள் இயேசுவை பிரசங்கிக்கிறது, எல்லாம் இயேசுவை பிரசங்கிக்கிறது. அந்த இயேசு அல்ல. அப்படியானால் இந்த இயேசு யார்? கல்வாரி அண்டை வந்த அந்த இயேசு. ஆமென். அதுதான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:2 சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு நமக்கு தேவை. இயேசுவை காண வேண்டுமானால் சிலுவையில் அண்டை வந்து இயேசு மரித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க, குனியக்கூடாது, யாரும் குனியக்கூடாது. இங்க பாருங்க, மரிக்கணும், மரிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தூங்கிறாதீங்க. டோன்ட் ஸ்லீப். அல்லேலூயா. இயேசுவை எல்லாவற்றையும் ஒருபுறம் தள்ளி வைத்த அந்த இயேசுவை, தீர்க்கதரிசிகள் உரைத்துள்ள அவரையே நீங்கள் காண வேண்டும். ஒரு ஸ்தாபன பிரசங்கிக்கிற இயேசுவை பார்க்கணுமா? வேண்டாம். ஒரு கோட்பாடுகளை கொண்ட இயேசுவை பார்க்கணுமா? வேண்டாம். பரிசேசுவை பார்க்கணுமா? இயேசு என்னப்பட்ட இயேசுவை பார்க்கணுமா? வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்க்கணும். ஆமென். மற்ற இயேசு எனக்கு தேவையில்லை. எனக்காக கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்த அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இங்கே அதிசயமான பிதா, அதிசயம், அதிசய பிதா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், அதாவது அதிசயமான சமாதான பிரபு, அதிசயமான வல்லமுள்ள தேவன் என்று பேசிக்கொண்டே போக முடியும். ஆமென். ஏசாயா 9:6 அப்படி சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம்
அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அல்லேலூயா. பாருங்கள், அதை பேசிக்கொண்டே தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒருபுறம் வைத்து நாம் காண வேண்டும். அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த இயேசுவையே நாம் காண வேண்டும் என்று கூறுவோமாக. நம்ம வாழ்க்கையில் இயேசுவை காணாத வரைக்கும் நமக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. ஸ்தாபனத்தின் இயேசுவினால் ஒருவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. சிலுவையில் ஏற்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாமும் சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களால் அதை ஒரு கோட்பாடில் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் அதை ஒரு சபையை சேர்ந்து கொள்வதில் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் அதை சாண்டா கிளாஸை பற்றி உங்களுக்கு கூறப்பட்டுள்ள ஒரு விதமான ஏதோ ஒரு கட்டுக்கதையினால் பெற்றுக்கொள்ள முடியாது. சாண்டா கிளாஸ் நித்திய ஜீவனை உடையதாய் இருக்கவில்லை, கிடையாதே. ஒரு கோட்பாடு நித்திய ஜீவனை உடையதாய் இருக்கவில்லை. உங்களுக்கு அளிக்கின்ற அவருடைய வார்த்தையை, ஆமென், அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அதை அறிந்து கொள்வது, வார்த்தையை அறிந்து கொள்வது, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறதல்ல. அல்லேலூயா. ஆமென். அவரை அறிந்து கொள்வதே வேதம் அவ்வாறே கூறியுள்ளுகிறது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே அந்த நித்திய ஜீவன். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். நீதான் திருத்துவத்தில் ரெண்டாவது நபர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரில் திருத்துவத்தில் அவர் ரெண்டாவது நபர். அவரை நீங்கள் அறியவில்லை, நீங்கள் அவரை காணவில்லை. ஆமென். கவனிங்க, அவரை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அவரை அறிந்து கொள்வது. ஆமென். அல்லேலூயா. கிரேக்கர் அவரை காண விரும்பினர். அவர்கள் அவருடைய சரீர உருவத்தை தெரிந்து கொள்ள விரும்பினர். ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அவர்களுக்கு என்ன வாஞ்சை இருந்தது? இயேசுவை காண விரும்புகிறோம். இப்பொழுது உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண்கிறதில்லை, நீங்கள் உங்களுடைய இருதயத்தினால் காண்கிறீர்கள். ஆமென். இயேசுவை கண்களினால தான் உலகமே பார்த்தத. ஆமென். இயேசு தெருவழியை நடந்து சென்றார், கடற்கரை ஓரமாக நடந்து சென்றார். எல்லா ஜனங்களையும் அவரை பார்த்தார்களே. இந்த கண்களினால் பார்ப்பதல்ல, உங்கள் இருதயத்தினால் அவரை காண வேண்டும். ஆமென். புரிகிறதா? அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், இயேசுவை காண்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், பாடல்களை பாடுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் இயேசுவை காணவே இல்லை. அவர்கள் வெளிப்புற கண்களினாலே பார்க்கிறார்கள், ஆனால் இருதயத்திலிருந்து இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். நீங்கள் உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய இருதயத்தினால் புரிந்து கொள்ளுகிறீர்கள். காண்பது என்பது புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தமாகும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சரியாக பார்த்து நான் அதை காணவில்லை என்று கூறலாம், ஆனால் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறதில்லை என்றே நீங்கள் பொருட்படுத்தி கூடுகிறீர்கள். பாருங்கள், புரிந்து கொள்ளுதல் என்ன? ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது என்ன? வசனத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை கேட்டு இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல விட்டதுனால நித்திய ஜீவன் கிடையாது. என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் அர்த்தம். இயேசு சொன்னார், உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். காணுதல் என்ற வார்த்தைக்கு தீர்க்கதரிசி சொல்கிறார், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறார். ஆமென். இந்த உலகம் என்னை காணாது,
ஆனா நீங்கள் என்னை காண்பீர்கள். அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள். காரணம், நான் உங்களுக்குள்ளாக வாசமாயிருப்பேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் வாசமாயிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறாரா? நிச்சயம்தானா? அல்லேலூயா. இயேசு எனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் ஒரு விசுவாசிக்கு தேவை. கிரேக்கர் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பினர். அவரை அறிந்து கொள்வதற்கான வழியை அவர்களுக்கு அவர் அளித்தார். அவரை அறிந்து கொள்வதே அவருடைய கோட்பாட்டை அறிந்து கொள்வதல்ல, அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதல்ல, அவருடைய அற்புதங்களை அறிந்து கொள்வதல்ல, ஆனால் அவரை அறிந்து கொள்வதே. நீங்கள் அதை கண்டறியக்கூடிய ஒரே வழி சிலுவையின் அண்டையிலே அன்றி தொட்டில் அண்டையில் அல்ல. கிறிஸ்துமஸுக்கு தொட்டில போய் பார்க்கறதல்ல, சாண்டா கிளாஸ் முட்டாய்களை கொடுக்கறதல்ல. அங்கு ஒரு கால இயேசுவை காண மாட்டீர்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா வருகிறாரா, முட்டாய் கொடுக்கிறாரா, அங்கு நீங்கள் இயேசுவை காண்பதில்லை. ஓ, சிலுவையில் அண்டையிலே அன்றி தொட்டில் அண்டையில் அல்ல. அது சிலுவையாய் இருப்பதையே நான் காண்கிறேன். அவர் ஒரு சிலுவைக்கு அவர்களை சுட்டி காண்பித்தார். ஏதோ ஒரு கோட்பாட்டிற்கு அல்ல, இல்லை என்றால் ஏதோ ஒரு முன்னணிக்கு அல்ல, அல்லது ஸ்தாபனங்களின் பாணியை அல்ல, ஆனால் சிலுவை அண்டைக்கே சுட்டி காட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அது அப்படித்தான் இருக்கிறது. ஒரு உண்மையான சீசன், நீங்கள் எப்போதாவது இயேசுவண்டை வருவீர்களே ஆனால் அப்பொழுது அவர் இயேசு என்னிடத்தில் இன்ன சபையை சேர்ந்து கொள்ளும்படிக்கு கூறினார் என்று ஒருபோதும் கூறவே மாட்டீர்கள். இயேசுவண்டை வருகிறவனை இயேசு, நீ அந்த புராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்து கொள், நீ இந்த ஏஜி சபையை சேர்ந்து கொள், நீ அந்த சிபிஎம் சபையை சேர்ந்து கொள், இல்லை நீ ஐபிசி சபையை சேர்ந்து கொள் என்று எப்பொழுதாவது அவர் சொன்னாரா? இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் அவரிடத்தில் வர வேண்டும். அவர் எந்த ஒரு ஸ்தாபனங்களையும் சுட்டி காண்பிக்கவில்லை. புரிகிறதா? அல்லேலூயா. அப்படி அவர் கூறவே இல்லை. அவர் அதை ஒருபோதும் செய்ததே இல்லை. எனவே அவர் அதை இன்றைக்கும் செய்யவே மாட்டார். இல்லை. ஆமென். இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கத்தோலிக்கர்களா இருந்தால் கத்தோலிக்க சபைக்கு ஜனங்களை அழைத்து செல்கிறார்கள். புராட்டஸ்டன்ட்டுகளா இருந்தால் புராட்டஸ்டன்ட் சபைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு புராட்டஸ்டன்ட் அந்த விசுவாசிகளை ஜனங்களை கத்தோலிக்க சபைக்கு அழைத்து செல்ல மாட்டார். புரிகிறதா? ஆமென். ஒரு பெந்தகோஸ்தையினர் ஜனங்களை எங்கு கொண்டு செல்கிறார்? பெந்தகோஸ்தை சபைக்கும். அதில் பல பிரிவுகள் இருக்கிறது. அவர்கள் போகிற அந்த சபைக்குத்தான் அவர்களை கொண்டு செல்வார்கள். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியோ அந்த ஜனங்களை சிலுவை அண்டை கொண்டு செல்வான். ஆமென். நீங்கள் உண்மையான விசுவாசியா இருந்தால் ஒரு ஸ்தாபனத்தில் ஆத்மாக்களை சேர்த்துறாதீங்க, சிலுவை அண்டை கொண்டு வாருங்கள். ஆமென். இயேசுவண்டை கொண்டு வாருங்கள். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு அதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற ஸ்தாபனங்களின் நிலை. கடைசி நாட்களில் என்னவாகும் என்றால் அதை வாயில சொல்லவே முடியாது. ஏனென்றால் களைகளெல்லாம் ஒன்றாக என்ன செய்யுங்க? கட்டுங்கள். அவைகள் சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் அவரை காண விரும்பும் போது அவர் உங்களை சிலுவை அண்டைக்கு சுட்டி காண்பிப்பார். நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அங்கே போய் மரியுங்கள். என்ன செய்யணும்? மரிக்கணும். ஒரு ஆத்மா சிலுவையில் மரிச்சிட்டாங்கன்னா அவங்க யாராகி விடுகிறார்கள் தெரியுமா? கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சரிதானா? சிலுவையில் அறையப்பட்ட ஒரு நபர் தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஷாவு எனக்கு ஆதாயம்னு சொல்ல முடியும். அவர்கள் தான் இயேசுவை காண முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டேன்? சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எல்லாம் இயேசுவே. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, நான் எனக்காக வாழ போகிறதில்லை. காரணம், அவரோடு நான் மரித்து விட்டேன். ஆமென். எனக்காக வாழ போகிறதில்ல, என் குடும்பத்துக்காக வாழ போகிறதில்ல, என் சொந்த பந்தத்துக்காக வாழ போகிறதில்ல, ஒரு ஜான் வயிற்றுக்காக நான் வாழ போகிறதில்ல, கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன். அல்லேலூயா. மரித்தவர்கள் தான் இது சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னை நடத்துகிறவர்கள் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை நடத்துகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் அவரோடு கூட மரித்து விட்டேன். இப்பொழுது அவர் என்னை நடத்துகிறார். ஆமென். என் இஷ்டப்படி என்னையும் செய்ய முடியாது. காரணம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். காரணம், கிறிஸ்து அவருக்குள் ஜீவித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆளை காணோம், மாசத்துல நடக்கிற ஒரு உபாச கூட்டத்தில் ஆளை காணோம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, நான் ஆவில நடனமாடி அந்நிய பாஷைகளை பேசுறேனே, அதுவா? கிறிஸ்துக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பது அத்தாட்சியாக இருக்கிறது. ஆமென். பார்ப்போம். ஆகையால் நீங்கள் அங்கே போய் மரியுங்கள், அப்பொழுது நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். கிரேக்கர் இயேசுவை காண விரும்பினர், அவர் ஒருபோதும் கிறிஸ்துமஸில் கண்டறிய செய்யவில்லை. மாட்டுத் தொழுவத்துக்கு போங்கள், கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்று எந்த ஒரு தேவனுடைய அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்துமஸில் கண்டறியும்படி செய்யவில்லை. அவரை ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் ஒருபோதும் கண்டறியவே இல்லை. இன்னைக்கு ஸ்தாபனத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜெயர்கள் இயேசுவை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? அவர்களை கண்டார்களா? இல்லை. சிலுவையில் அண்டை வந்து மரிக்கும் பொழுதுதான் நீங்கள் இயேசுவை காண்கிறீர்கள். ஆமென். ஏதோ ஒரு கோட்பாட்டில் அவரை ஒருபோதும் கண்டறியவே இல்லை. அவர் அப்படிப்பட்டதற்கு அவர்களை ஒருபோதும் சுட்டிக்காட்டவில்லை. நீங்கள் அதை நன்றாய் புரிந்து கொண்டீர்களா? ஆமென். ஆனால் அவர்கள் மரிக்கும்படிக்கு சிலுவை அண்டைக்கு சுட்டிக்காட்டினர். ஒரு உண்மையான சீஷன் நீங்கள் மரிக்கத்தான் வேண்டும். நீங்கள் உண்மையான சீசனாக, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்காக மரித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது பாருங்க, நான் மரித்திருக்கும் போது எப்படி நானே அறிந்து கொள்வேன்?
நீங்கள் இந்த எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று அடையாளம் கண்டு கொள்ளும் போது அப்பொழுது வார்த்தையானது உங்களுக்குள்ளாக ஜீவிக்க துவங்குகிறது. அப்பொழுது நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் 7 தண்டர்ஸாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு இடி முழக்கமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதற்கு பாருங்க, அப்பொழுது வார்த்தையானது உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறது. அதற்கு அவள், நாங்கள் மெத்தடிஸ்டுகள், ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்கிறதுக்காக தீர்க்கதரிசி போகிறார். நான் முன்னாடி உள்ள பாயிண்டை எடுத்துட்டேன். ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்கும் போது அவள் இடத்துல பேச, உனக்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், ஆனால் நாங்கள் மெத்தடிஸ்டுகள். கவனிக்கணும். எனவே அந்த திரையை இழுத்து விட்டுக் கொள்ளுங்கள். அவளுக்கு ஜெபிப்பதை யாரும் பார்த்து விடக்கூடாது. ஆகையால் அவளுடைய அறைக்கு வெளியே இருக்கிற அந்த திரையை என்ன செய்யுங்க, இழுத்து மூடி விடுங்கள். காரணம், நான் ஒரு மெத்தடிஸ்ட். ஆமென். நானோ அப்படியானால் இது உங்களுக்கு மரணத்திகள் அடைய செய்யும் பாருங்கள் என்றேன். நானோ, நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஆமென். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நீங்கள் ஒரு புராட்டஸ்டண்டா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தேனரா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நீங்கள் ஒரு ஏஜியாக இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. எல்லாத்தையும் போட்டு மொத்தமா வீட்டில் போய் தியானிங்க. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் என்றால் சிலுவையில் என்னை வந்து மரிக்கணும், சிலுவை தூக்கி கொண்டு சுமக்கணும். நீ மெத்தடிஸ்டாக இருந்தால் நீ யார் கிடையாது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. எல்லா ஸ்தாபனத்தையும் முன்னால போட்டு போட்டு கவனிங்க. அவங்க கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து ஒருவனுக்குள் கிறிஸ்து இல்லாவிட்டால் அவன் யார் கிடையாது, கிறிஸ்து அல்ல. ஆமென். கவனிங்க. ஆகவே அது சரியாக ஏன் அவர்கள் அதை கூறுகிறார்கள்? ஏதோ ஒரு போலியான சீசன் அவர்களை அந்த தூரத்திற்கு கொண்டு சென்று விட்டான். யாரு? ஒரு போலியான சீசன், ஒரு போலியான ஊழியக்காரர், ஒரு போலியான பாஸ்டர், ஒரு போலியான ரெவரண்ட், ஒரு போலியான டாக்டர். அவர்கள்தான் அதை அங்கு தூரத்துக்கு கொண்டு போய்விட்டான். கிறிஸ்துவை விட்டு தூரமாக கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. கடைசி நாட்களில் வேதம் சொல்கிறது, நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்களையும் கொல்லவே கொல்லுவேன். அன்னைக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு நீங்க இனிமையா போறீங்க, தேவன் உங்களுக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அவளையும் கட்டில் கிடையாக்குவேன், அவளோடு உபச்சாரம் செய்தவர்களையும், ஆவிக்குரிய உபச்சாரம் வார்த்தைக்கு விரோதமாக கொல்லவே கொல்லுவேன்னு சொல்லிட்டார். அவர் தன்னை மாற்ற போறதில்லை. அல்லேலூயா. நீ மெத்தடிஸ்டா இருந்தால் நீ யார் கிடையாது, கிறிஸ்தவன் அல்ல. நீ புரோட்டஸ்டண்டா இருந்தால் நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ பெந்தகோஸ்தா இருந்தால் நீ கிறிஸ்தவன் அல்ல. புரிகிறதா? அவங்களுக்கு சுவிசேஷம் யார் சொல்றது? யார் சொல்லுவா? இந்த ஸ்தாபனத்தில் உள்ள உங்க சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, மாமன், மச்சானுக்கு யார் சொல்லுவா சுவிசேஷம்? நீங்க தான் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லியாச்சு இல்ல? கிறிஸ்துக்காக மரித்து அவருக்காக பிழைத்து இருந்தால் அதை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அடிக்க அடிக்கையோ அம்மி நகரும், எறும்பு ஊற கல்லும் தேயும். நீங்க தான் அடிக்க மாட்டீங்களே. சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டா நல்லா திருப்தியான சாப்பாடை கூட இந்த கட்டில் படுங்க, அதில் தான் பெற்று போட்டிருக்கு, நல்லா இளைப்பாருங்க. இவன் என்னைக்கு திருந்துவான்? அல்லேலூயா. கவனிங்க. கிறிஸ்துவை நேசிக்கிற அளவுக்கு, அதாவது சொந்த பந்தங்களை நேசிக்கிற அளவுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஏதோ ஒரு போலியான சீசன் அவர்களை அந்த தூரத்துக்கு கொண்டு சென்று விட்டான். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான்.
தவறாக போதித்த ஏதோ ஒரு சீஷன், இயேசுவின் சீஷர்களோ அவர்களை இயேசுவின் இடத்திற்கு கொண்டு வந்தனர். ஆமென். இயேசுவினுடைய சீஷர்கள் அவர்களை ஒரு ஸ்தாபனத்துக்கு கொண்டு போகல, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகல. அந்த சீஷர்கள் ஜனங்களை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். கவனிங்க, ஒரு மெத்தடிஸ்ட் சீசன் அவர்களை மெத்தடிஸ்ட் அண்டைக்கு கொண்டு செல்கிறான். பாத்தீங்களா? ஆமென். அடுத்து பெந்தெகோஸ்தேவை சேர்ந்தவர் அவர்களை எங்க கொண்டு போறான்? பெந்தெகோஸ்தேகளை அண்டைக்கு கொண்டு செல்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்துவின் சீசன் அவர்களை கிறிஸ்துவ அண்டைக்கு கொண்டு செல்கிறார். நீங்கள் யாருடைய சீசன்? கிறிஸ்துவின் சீசனா? அப்படியானால் ஜனங்களை, சொந்த பந்தங்களை, உறவினர்களை யாரா இருந்தாலும் கிறிஸ்துவண்டை கொண்டு வாருங்கள். அவர் வார்த்தையா இருக்கிறார், அங்கே கொண்டு வாருங்கள். வேறு எங்கு சென்றாலும் மரணம். ஆமென். அதுதான் காரியம். கிறிஸ்துவோ அவர்களை கல்வாரிய அண்டைக்கு கொண்டு செல்கிறார். அதுதான் உண்மையான காரியம். ஆமையா, அந்த அளவு தூரத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அந்த அளவு தூரம் வரை மட்டுமே கொண்டு வரப்பட்டிருந்தனர். புரிகிறதா? அவர்களோ ஒரு பாப்டிஸ்ட், அல்லது அது ஒரு மெத்தடிஸ்ட், அல்லது பிரஸ்பிடேரியன், அல்லது என்னவென்று கூறினாலும் கத்தோலிக்கர், அது என்னவாய் இருந்தாலும் இருக்கட்டும், அவ்வளவு தூரம்தான் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். ஆமென். அவர்கள் எந்த ஒரு ஸ்தாபனமும் ஜனங்களை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வருவதில்லை. அவருடைய கோட்பாடுகளுக்கு கொண்டு வருகிறார்கள், கொள்கைகளுக்கு கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த சீசர்களோ இயேசுவை அறிந்திருந்தனர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் எந்த சபைக்கு போவோம்? நாங்கள் எந்த ஸ்தாபனத்துக்கு போவோம்? ஓ, உம்மண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா ஆமென் சொல்லுவீங்க, அல்லேலூயா சொல்லுவீங்க. கன நித்திரின் ஆவி இருந்தா தூக்கம் வந்துடும். உங்க வாயிலிருந்து ஆமீன் வரமாட்டுக்கு, அல்லேலூயா வரமாட்டுக்கு. ஆனா தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, பிரசங்க படத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான உங்கள் நாவுகளை படுத்து ஆமேன் அல்லேலூயா சொல்லுவாருங்க. இன்னும் அநேகர் மௌனமா இருக்கிறீங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல் அங்க காண முடியல. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சபையில ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்றத ஒரு நாள் சொல்றாரு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆமேன் அல்லேலூயா சொல்றத கொஞ்சம் குறைத்துக் கொள்வீர்களா? எப்படிங்க? ஆமேன் அல்லேலூயா சொல்றத கொஞ்சம் குறைத்துக் கொள்வீர்களான்னு கேட்கிறாருங்க, கெஞ்சுறாரு. அந்த அளவுக்கு விண்ண பழக்கிற அளவுக்கு ஆமேன் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க வாட் ஹேப்பன்ட்? இங்க என்ன நடக்குது? பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறாரா இல்லையா? இருந்தா வார்த்தைக்கு ஆமேன் சொல்லுவாங்க. ஏன்னா வார்த்தையும் பரிசுத்த ஆவியனும் ஒருவரே. ஆமென். கவனிங்க. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இந்த சீசர்களை இயேசுவை அறிந்திருந்தனர். ஆகையால் அவர்கள் அவரை கொண்டு சென்று அவர்கள் இந்த கிரேக்கரை அவர்கள் சத்தியம் என்று அறிந்திருந்த இடத்திற்கு கொண்டு சென்றனர். நீங்க ஜனங்களை எங்க கொண்டு செல்லணும்? இந்த மணி நேரத்துக்கான முழுவதுமாக பிரசங்கிக்கக்கூடிய சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எந்த ஸ்தாபனத்துக்கு அனுப்பிடாதீங்க, அந்த ஆத்மா செத்து போவோம். ஆமென். கிறிஸ்துவை எப்போதாவது கண்டறிந்துள்ள ஒரு உண்மையான கிறிஸ்துவின் சீசன் தேடுவோரை நேராக இயேசுவண்டை கொண்டு செல்கிறார். அப்பொழுது இயேசு அவர்களை கல்வாரியினிடத்திற்கு சுட்டி காட்டுகிறார். அவர்கள் அங்கே அவரோடு மரித்து மீண்டும் புதிதாய் பிறக்கின்றனர். அதை பொறுத்து அளவில் அங்கேதான் உள்ளது. ஆமென். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து
கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்து நாம் அவரோடு கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். அந்த ஸ்தானத்துக்கு வரும் வரைக்கும் ஒருவரும் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு தகுதியற்றவன். உங்கள் ஜீவனானது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என் ஜீவனை அவர் மறைச்சி வச்சிருக்காரு, நான் எதுக்கு கவலை பண்ணோம்? அல்லேலூயா, ஆமென். கவனி. ஆனால் ஐயன் மீர் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் என்ன செய்தாங்க? காண விரும்பினார்கள். யூதர்கள் என்ன செய்தாங்க? இது கிரேக்கர்கள். யூதர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிகிறதா? அல்லேலூயா. அந்த யூதர்கள் இயேசுவை காண விரும்பல, கிரேக்கர்கள் விரும்பினார்கள். ஆமென். யூதர்களுக்கு சொந்தமானதில் யூத வம்சத்தில் இயேசு வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரேக்கர்கள் தான் அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். புறஜாதியாக நீங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது யூதர்கள் அல்ல, அது புறஜாதிகளாக விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த நீங்களே இயேசுவை காண விரும்புகிறீர்கள். சரியாக பொருந்துகிறதா? ஆமென். அல்லேலூயா. அதுவே கேள்வியாக இருந்தது. நாங்கள் ஒரு கோட்பாட்டை காண விரும்பவில்லை, நாங்கள் மெதடிஸ்டுகளை காண விரும்பவில்லை, நாங்கள் பாப்டிஸ்டை காண விரும்பவில்லை, நாங்கள் இவர்களில் எவரையுமே காண விரும்பவில்லை, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஆமென். எந்த ஸ்தாபனத்தோடு நம்ம ஒட்டி உறவாட முடியாது, அங்கே போய் ஆராதனையில் நம்ம இருக்க முடியாது. அப்படி ஒட்டி உறவாடுறீங்கன்னா சம்திங் இஸ் ராங். உங்களுக்குள்ள பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லை, நீங்க கிறிஸ்துக்காக மரிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அருமையானவளே, ஆனால் காரியம் என்ன? என் சகோதரர்களே, நான் சரி போகிறோம், மேலே போகலாம். இப்பொழுது ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரியத்தை ஆழமாய் பதிய செய்ய முடிந்தால் அது நன்றாக இருக்கும். கிரேக்கர் இயேசுவை காண விரும்பினார். அவர் ஒருபோதும் அவரை கிறிஸ்துமஸில் கண்டறியும்படி செய்யவில்லை. அவரை ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் ஒருபோதும் கண்டறியவில்லை, ஏதோ ஒரு கோட்பாட்டில் அவரை ஒருபோதும் கண்டறியவில்லை. அவர் அப்படிப்பட்டதற்கு அவர்களை ஒருபோதும் சுட்டி காட்டவில்லை. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொண்டீர்களா? ஆனால் அவர் அவர்களை மறிக்கும்படிக்கு சிலுவை அண்டைக்கு சுட்டி காட்டினார். ஒரு உண்மையான சீசன் மறிக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்திக்கு நம்ம வருவோம். பாருங்கள், இப்பொழுது கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று வந்தார்கள். சரிதானா? கண்டார்களா? கிரேக்கர்கள் இயேசுவை கண்டார்களா? சொல்லுங்க. அவர்கள் ஒருபோதும் இயேசுவை காணவே இல்லை அப்படின்னு இயேசு தீர்க்கதரிசி சொல்றார். ஏன் தெரியுமா? அவர்கள் வெளிப்பிரகாரமான சரீரத்தை மாத்திரம் பார்த்தார்கள், இந்த கண்களினால் பார்த்தார்கள். நாமோ நம்முடைய இருதயத்தினால் அவரை பார்க்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய இருதயத்தின் மூலமாக அவரை பார்க்கிறோம். அதனால வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 11:52. நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்து நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ,
அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். எதை எடுத்துக்கொண்டீங்க? நீங்க வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்று நீங்கள் அறிவாகிய அந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். திறவுகோல் என்பது என்ன? திறவுகோல் என்பது என்ன? அறிவா? அப்போஸ்தலர் 2:38 தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நீங்கள் அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை. நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை. உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். ஆமென். இவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, பரலோகத்துக்கு போகிறவர்களையும் போக விட மாட்டாங்க. இதுதான் சாபனம். நாங்களும் போக மாட்டாங்க, போகிறவர்களையும் போக விட மாட்டாங்க. இது நான் சொல்லல, இயேசு சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவங்க எதை கொண்டு? அறிவை கொண்டு இயேசுவை காண விரும்பினார்கள். நாமோ சிலுவைண்டை வந்து மரித்ததுனால இயேசுவை கண்டு இருக்கிறோம். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அறிவை கொண்டு, கல்வி ஞானத்தை கொண்டு ஒரு நாள் இயேசுவை காண முடியாது. இயேசுதாமே சொன்னார், அவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் அல்லது பேதைகளுக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஞானிகளுக்கு அதை வெளிப்படுத்தல, கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தல. இந்த கல்வி அறிவை கொண்டு அவர்கள் இயேசுவை காண முயற்சி செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எடுப்போம் சீக்கிரம். கிரேக்கர் அவரை காண விரும்பினர். பரிசுத்த யோவான் 12:20 கூறப்பட்டுள்ளது, உங்களில் அநேகர் அதன் பேரில் ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்னும் தலைப்பில் பிரசங்கித்ததை கேட்டிருக்கிறீர்கள். கிரேக்கர் படித்த மேதைகள். கிரேக்கர்கள் யாரு? கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? பைபிளை படிக்கலையா? முதல்ல சொல்லுங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்களுக்கு எப்பொழுது என்ன வேணும்? அடையாளம் வேணும். இயேசுவினிடத்தில் வந்தார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். கேட்டாங்களா இல்லையா? இயேசு சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. யூதர்கள் அடையாளத்தை, எப்பொழுதோ அவர்கள் அடையாளம் தான் தேவை. அல்லேலூயா. கிரேக்கர்களுக்கு என்ன வேணும்? ஞானம். கிரேக்கர் படித்த மேதைகள், அவர்கள் மிகவும் பெரியவர்கள், அவர்களுக்கு தேவன் பேரில் மிகுந்த உணர்ச்சி இருந்தது. பவுல் அவர்களுக்கு மார்ஸ் மேடையில் பிரசங்கிட்டான். அந்த கிரேக்கர்களுக்கு ஒரு மேடை இருந்தது. அந்த மேடையில் என்ன எழுதியிருந்ததா? அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்தது. அந்த மேடையிலே பவுல் துள்ளி குதித்தார். சமயம் வாய்த்தாலோ வாய்க்காவிட்டாலோ திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். புரியுதா? அல்லேலூயா. யார் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, சுவிசேஷம் சொல்றதை விட்டுறாதீங்க. நீங்க அதான் சாட்சி. சும்மா விருந்து வீட்டுக்கு போயிட்டு வர்றதில்ல, வார்த்தையை அங்கே பிரசங்கம் பண்ணுங்க. மறுநாள் உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பாரு, மார்ஸ் மேடையிலே பவுல் பிரசங்கித்தான். அவர்கள் விஞ்ஞானத்திலும் கல்வியிலும் உலகில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்க, கிரேக்கர்கள் ஞானத்திலோ விஞ்ஞானத்திலோ கல்வியிலோ உலகிலேயே தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிக பெரியவர்கள். ஆனால் அவர்கள் கட்டுக்கதைகளில் நம்பிக்கை கொண்டு அத்தகைய தெய்வங்களை வழிபட்டு வந்தனர். அவர்கள் இலக்கியத்திலும் கலையிலும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தவர். பாருங்க, எவ்வளவு ரொம்ப மேலானவர்கள். வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தி நடந்த சம்பவங்களை பிழையின்றி எடுத்து உரைத்த இந்த மனிதரை குறித்து, அதாவது பவுலை குறித்து அவர்கள் உற்சாகம் கொண்டு அவரை காண வந்தனர். இப்பொழுது கூர்ந்து கவனிங்கள், இதை காண தவறாதீர்கள்.
பாருங்கள், அவர்கள் பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடம் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார். அந்த மார்ஸ் மேடையில் உள்ள காரியத்தை நான் சொல்லிடுறேன். மார்ஸ் மேடையில் பவுல் பிரசங்கித்தார். அந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னது சொல்லுங்களேங்க, அந்த கதை, அவங்க கதை கேட்கறதுலோ நேரத்தை போக்குறது தான் அவங்களுடைய காரியமே. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒரு பய கூட மனம் திரும்பலை, ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படலை. நீங்க நினைக்கிறீங்க நான் சொல்லித்தான் பார்க்கேன், அவங்க திரும்ப மாட்டேங்க. கவலைப்படாத, அதை பற்றி கவலைப்படாதங்க. பவுலுக்கு டைம் கிடைச்சது, மார்ஸ் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணார், ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கோ என்ன செய்யணும்? அறிவிக்கப்படணும். இதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஒரு சாட்சியான பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இரு. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். அவர் இழுக்கலன்னா உங்களால் என்ன ஒன்று முடியாது. ஆமென். பாருங்கள், பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்றனர். பிலிப்புவும் மற்றொரு சீசனும் இயேசுவை காண அவர்கள் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் யார் என்று காண அவர்கள் வந்திருந்த போது இயேசு சீசர்களிடம் உரைத்த வார்த்தைகளை கவனிங்கள். கிரேக்கர் அவரை காண முடியவில்லை, அவர்கள் அவருடைய உருவத்தை கண்டனர். ஆமென். எதை பார்த்தாங்க? எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன போல தான் இருக்காரு, இவரை போய் கடவுள்னு சொன்ன அப்படி. என்ன போல தாடியை வச்சிருக்காரு, மீசையை வச்சிருக்காரு. எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றும் இல்லை. இவர் எப்படி கடவுள்னு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆமென். அவர்கள் அவரை கண்டார்கள், கண்களினால் கண்டார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது, கிரேக்கர் அவரை காண முடியவில்லை, அவர்கள் அவருடைய உருவத்தை கண்டனர். ஆமென். ஆலயத்தில் சென்று இயேசுவினுடைய திருவுருவ சிலையை நீங்க பார்க்கலாம். திருவுருவ சிலையை தொட்டு தொட்டு கும்பிடலாம், பூமாலையை போடலாம். நீங்க அந்தோனியாருக்கு போடலாம், மரியாளுக்கு போடலாம், செபஸ்தியாருக்கு போடலாம், சகாய மாதாவுக்கு போடலாம், எல்லாருக்கும் பூ போட்டு கும்பிடலாம். இதனால ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா அதில் நான் ஊறி போனவன், இயேசுவை பார்க்க முடியல. கல்வாரி சிலுவை அண்டைக்கு வரும்பொழுதுதான் இயேசுவை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. அவரை காண முடியவில்லை, அவர்கள் அவருடைய உருவத்தை தான் பார்த்தாங்க. ஆனால் அவரோ அவருடைய ஆலயத்தில் இருந்தார். அவர் எங்கிருந்தார்? அவருடைய ஆலயம் என்னது? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயம். அந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் தான் இயேசு இருந்தார். தேவன் அங்குதான் வாசம் செய்தார். அல்லேலூயா. அதுதான் காரியம். இயேசுவை உங்களில் காண முடியுமா? இயேசு இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறாரா? காண முடியுமா? மேல் உருவத்தை அல்ல, உங்கள் இருதயத்தில் ஜீவிக்கிற இயேசுவை அவர்கள் காண வேண்டும். ஆமென். ஒரு மனிதன் இரவு வேளையில் வந்தான். நிக்கதேமு, ரவி நீ தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர், தேவன் உம்மோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவனும் செய்ய மாட்டான். தேவன் உம்மோடு இருந்தார். இன்னைக்கு நமக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. பார்க்குறீங்களா? ஆமென். அவரை காண முடியவில்லை, அவர்கள் அவருடைய உருவத்தை கண்டனர். ஆனால் அவரோ அவருடைய ஆலயத்தில் இருந்தார், சரீரமாகிய ஆலயத்தில் இருந்தார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் மாம்ச சரீரத்தினால் திரைமறைக்கப்பட்டிருந்தார். அவர் உரைத்த வார்த்தைகளை கவனிங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அவர் இவ்வுலகை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அந்த வேளை வரும் வரைக்கும் நீங்கள் அவரை காண முடியாது. ஆமென். கேட்டீர்களா? அவர்களால் ஏன் இயேசுவை கூட காண முடியவில்லை? உங்களுக்கு என்ன இருந்ததுங்க? என்ன இருந்தது?
வாஞ்சை இருந்தது, விரும்புறாங்க. ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஆனால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களால் ஏன் இயேசுவை கூட காண முடியவில்லை? அவர் மறைக்கப்பட்டிருந்தார். தேவன் மறைக்கப்பட்டிருந்தார். கிரேக்கருக்கு தேவன் வேண்டியதாய் இருந்தது. அவர் அங்கிருந்தார். ஆனால் திரையின் காரணமாக அவர்களால் அவரை காண முடியவில்லை. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. நீ ஒரு குழந்தை இயேசு வைத்துக்கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாய், நீ இயேசுவை காணவில்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த திரை அவர்கள் முகத்தின் மேல் உள்ளது. கிரேக்கர்கள் காண முடியாதவர், அவர்களுடைய முகங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆமென். இயேசு கிரேக்கர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தார். கவனிங்கள், அவர் அவர்களிடம் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்றார். அவர்களால் ஏன் எதற்காக அவரை காண முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அங்கு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் தேவனை காண வந்தனர். அவர்கள் ஒரு மனிதனை கண்டனர். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு திரை மறைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் தேவனை காண முடியவில்லை. சிருஷ்டிகர்த்தர் தேவன் இயேசுக்குள் மறைந்திருந்தார். இன்றைய ஸ்தாபனங்கள் பார்த்திருக்கிறதா? திருத்துவத்தில் 2வது நபரா. ஆமென். பிதா எல்லாரிலும் பெரியவர். இவர் திருத்துவத்தில் நடு ஆள். 3வது பரிசுத்த ஆவி. இந்த ஸ்தாபனம் இயேசுவை கண்டிருக்கிறதா? இல்லை. நாம கண்டிருக்கிறோம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். ஆமென். அவர்தான், அந்த சிருஷ்டிகர் தான் நம்முடைய மணவாளன். ஸ்தாபனம் பார்க்கல, இயேசு இன்னும் பார்க்கல. கண்களினால மாத்திரம் பார்த்திருக்காங்க, இருதயத்தினால அதை புரிந்து கொள்ள முடியல. ஆமென். அவர் ஒரு மனிதனில் திரையும் மறைக்கப்பட்டிருந்தார். அவர்கள் தேவனை தவிர எந்த மனிதனும் இந்த கிரியைகளை செய்ய முடியாது. எந்த மனிதனை இவர்களை செய்ய முடியாது. ஏதோ ஒரு மனிதன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார், அவர் மூலம் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவது எப்படி என்று வியந்தனர். பாருங்கள், தேவன் திரை மறைக்கப்பட்டிருந்தார் என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே திரை மறைக்கப்பட்டிருந்தது போல அப்பொழுது ஒரு மனிதனில் திரை மறைக்கப்பட்டிருந்தார். அந்த கிரேக்கருக்கு அவர் திரை மறைக்கப்பட்டிருந்தார். அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் மனித சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்கிறார். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஆமென். இயேசுக்குள் வாசமாக இருந்த தேவன் உங்களுக்குள் இப்பொழுது வாசமாக இருக்கிறார். அப்படியானால் தேவ சித்தத்தை இயேசு செய்தார் என்றால் நாமும் தேவ சித்தத்தை மாத்திரமே செய்வோம். நமக்காக வாழ மாட்டோம், நம் குடும்பத்துக்காக வாழ மாட்டோம், வயிற்று பிழப்புக்காக வாழ மாட்டோம். ஆமென். தேவ சித்தத்தை செய்வதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தது போல நாமும் தேவ சித்தம் செய்வதற்காக ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்படிலாம் பிரசவம் பண்ணா எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல போவாங்க பாஸ்டர்? ஒரு சிலர். ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம், நெருக்கம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு தான் பைபிள் சொல்லுது. நம்ம சபையில் உள்ள வந்திருக்கிற அத்தனை பேரும் போகணும்னு நான் விரும்புகிறேன். அத்தனை பேரும் போவார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா இன்னும் அவர்கள் கிறிஸ்துக்காக வாழ்வதில்லை. புரியுதா? அல்லேலூயா. கவனிய, இப்பொழுது மிகுந்த கவனமாயிருங்கள். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பாருங்கள், தேவன் மறைத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மனித சரீரத்தில் திரையிடப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அதோ தேவன் அங்கிருந்தார். கிரேக்கர் அவரை காண விரும்புகிறோம் என்றனர். இயேசு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும் என்றார். நீங்கள் உங்கள் கருத்துக்கள் அனைத்துக்கும் மறித்தவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும். உதாரணமாக அந்த சீசர்களுக்கு அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது
என்பதற்கு விளக்கம் தர முடியவில்லை. ஆனால் அத்தகைய காரியங்களுக்கு அவர்கள் மரித்தவர்களாயிருந்தனர். அவர்கள் ஒரு கொள்கைக்கு மரித்தவர்களாயிருந்தனர். அவர்கள் கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களாயிருந்தனர். அவர் என்ன செய்த போதிலும் அவருக்கு எவ்வளவு தோல்வி நேர்ந்தது போல் காணப்பட்டாலும் அவர்கள் அதை விசுவாசித்தனர். அவர்களால் அந்த மனிதனில் தேவனை காண முடிந்தது. அந்த மனிதன் புசித்தார், குடித்தார், மீன்பிடித்தார், உறங்கினார், எல்லாவற்றையும் செய்தார். அவர் உலகில் பிறந்தவர். அவருடன் நடந்தார், அவருடன் பேசினார், மற்றவர்களை போல உடை உடுத்தினார். ஆனால் அவர் தேவனாக இருந்தார். ஆமென். வெளிப்புறமாக இயேசுவை பார்ப்பதல்ல, நாம் உள்ளத்திலிருந்து இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அவர்களால் என்ன செய்ய முடியல, அதை காண முடியாமல் போய்விட்டது. பாருங்கள் பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக அவரோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பார்கள். பாருங்க, கண்ணார கண்டாங்க. இதுதான் அந்த இயேசு. நீங்க யாரை காண வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த இயேசு இதுதானா? என்ன போலதான் இருக்காரு. ஆமென், ஆமென். அவர்கள் கண்ணார கண்டும் அறியாது இருந்தார்கள். அறிதல் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையின் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 படி சொல்லுகிறது. அவரை அறியணும். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை அறியாத கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபன விசுவாசிகளும் என்ன செய்யறாங்க? அந்தந்த ஸ்தாபன கொள்கை தான் முக்கியம், கோட்பாடு தான் முக்கியம், எங்க பாஸ்டர் தான் முக்கியம், எங்க பிஷப் தான் முக்கியம், எங்க போப்பு தான் முக்கியம். ஆமென். இயேசு முக்கியம் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அவரை காண்பார்கள். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்க சபைக்கு ஈடா வராது. ஆண்டு விழாவுக்கு எங்க சபைக்கு வந்து பாருங்களேன். எங்க சபையை விடையா அது பெருசு, எங்க பாஸ்டர் விடையா அவர் பெருசு. பாருங்கள், அவர்கள் இயேசுவை காண விரும்பவில்லை. இந்த மணி நேரத்துக்கான வார்த்தையை காண விரும்பவில்லை. அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. ஆமென். காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அடுத்த வசனம் கவனிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த லவோதிக்கேய சபையினுடைய இந்த காலத்தில் குருடும் இல்லை, அவர்கள் குளிரும் இல்லை, அனலும் இல்லாமலும் குருடர்களாக தரித்திரர்களாக ஆமென் இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. நிமிர்ந்து பாருங்க, கீழே குனியக்கூடாது. நீங்க கீழே குனிஞ்சிங்கன்னா எனக்கு அது ஆவியில் புரிஞ்சிடும். ஆமென். எனக்கு கர்த்தருடைய கண்கள் பூமிக்கு உலாகி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் எனக்குள்ள இருக்கும்போது யார் தூங்குறா, யார் கண்ணை மூடுனா, யார் குனிரா, எல்லாத்தையும் பிட்டு வச்சிருவேன். ஆராதனைக்குள்ள இருக்கும்போது கவனமா இருங்க. ஏன்னா பேசுறவர் நீங்கள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். வெளியில வந்தான்னா உங்களுக்கு என்ன வேலைனாலும் நான் செய்வேன். ஆனா பிரசங்க பீடத்தில் இருக்கும்போது அப்படி இல்லை.
அது தேவன். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் கண்கள் காண்கிறதுனால, உங்கள் காதுகள் கேட்கிறதுனால அவைகள் என்னது? பாக்கியம் உள்ளவைகள். இதுலங்காட்டில் என்னங்க வேணும்? இதுலங்காட்டில் ஏதாவது தேவையா? அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான காரியம். அவர்களால் அதை காண முடியாமல் போய்விட்டது. ஆமேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 முதல். அது கூட நம்ம கொஞ்சம் பின்னால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அது அப்படி இருக்கட்டும். அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. கிரேக்கர் அவரை காண முடியாமல் போயிற்று. பார்த்தீங்களா? புரியுதா? எதை கொண்டு பார்த்தார்கள்? மாமிச கண்களை கொண்டு பார்த்தார்கள். இன்னைக்கு ஸ்தாபனங்கள் எல்லாம் மாம்ச கண்களை கொண்டு பார்க்கிறது. உண்மையாகவே எங்கள் இருதயத்தை கொண்டு பார்க்கணும். இருதய கண்களால் அவரை பார்க்கணும். அப்படியானால் எப்படி பார்க்க முடியும்? சிலுவையில் அண்டை வந்து நீங்கள் மரிக்க வேண்டும். மரிக்காத எந்த நபரை இயேசுவை உண்மையாக காணவே முடியாது. ஆமென். ஏனெனில் அவர் ஒரு மனிதனில் அவர்களுக்கு மறைந்திருந்தார். அவர்களுக்கு அவர் கூறின வார்த்தைகளை கவனியுங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தேவன் மனித உருவில் திரையிடப்பட்டு அவர்களுடைய கருத்துக்கு தம்மை மறைத்து கொண்டார். அவர்களால் ஒரு மனிதனை மாத்திரமே காண முடிந்தது. அல்லேலூயா. பாருங்க, அவர்களால் எதை காண முடிந்தது? இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் இயேசுவை என்ன செய்றாங்க? ஒரு சாதாரண மனிதனாக காண்கிறார்கள். நாமோ கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, மகிமையின் தேவனாக நாம் பார்க்கிறோம். ஆமென். அதுதான் உங்கள் கண்கள் காண்கிறதுனால அது பாக்கியமுள்ளது. அவர்களால் ஒரு மனிதனை மாத்திரமே காண முடியாது. ஆனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனை கண்டனர். ஆமென். ஒருவன் மனிதனை கண்டான், மற்றவன் தேவனை கண்டான். புரியுதா? ஒருவன் மனிதனை கண்டான், மற்றொருவன் தேவனை காண்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், அப்படித்தான் தோமாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட உடனே சேவகர்களுக்கு பயந்து வீட்டில் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இயேசு அந்த வீட்டில் இருந்த பிற்பாடு பூட்டின வீட்டுக்குள்ள வந்துட்டார். எல்லாரும் ஒரு ஆவியை காண்கிறது போல பார்த்தார்கள், திகிலடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தோமா சொல்லுகிறான், உங்களுடைய விழாவில் நான் கையை விரல போட்டு பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன். ஓ, தாராளமாக பார்த்துக்கள். அவன் விரலை விட்டு பார்த்த உடனே என்ன சொன்னான்? என் ஆண்டவரே, என் தேவனே. அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அது தேவன் என்று அவன் காண்பித்தான். அல்லேலூயா. அவரை என் தேவனே என்று அவன் சொல்லி கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவன் மனிதனை கண்டான், இன்னொருவன் தேவனை கண்டான். தேவன் மனித சரீரத்தில் திரையிடப்பட்டு இருவர் செய்வதும் சரி என்று காண்பிக்கிறார். நீங்களோ காணாததை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் எப்படி ஆனாலும் அதை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் மனித சரீரத்தில் திரையிடப்பட்டிருந்தால் அவர் அந்த மாம்சத்தில் இருந்தார். அவர் மாம்சம் அவருக்கு திரையாய் இருந்தது. தேவன் காணப்படுவதற்கென அந்த திரை கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தம்முடைய கிருபாசனத்தில் வீற்றிருந்த போது மறைக்கப்பட்டிருந்தார். கிருபாசனம் திரையினால் மறைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தமது தேவாலயத்தில் வாசம் பண்ணினார். ஜனங்கள் உள்ளே வந்து இப்படி தொழுது கொண்டனர். ஆனால் ஒரு திரை தேவனை மறைத்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். தேவன் அங்கிருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களால் அவரை காண முடியவில்லை. காரணம், ஒரு திரை அங்கு இருந்தது. ஆமென். அந்த அக்கினி ஸ்தம்பம் அதன் பிறகு காணப்படவே இல்லை. நீங்கள் கவனித்தீர்களா? அந்த அக்கினி ஸ்தம்பம் அந்த திரைக்கு பின்னால் சென்ற பிறகு இயேசு கிறிஸ்து வந்தபோது தம்மை மறுபடியும் காண்பிக்கும் வரைக்கும் அது ஒரு முறையாவது காணப்பட்டதாக வேதத்தில் சான்று எதுவும் இல்லை. தேவன் திரையிடப்பட்டிருந்தார்.
அவர் பூமியில் இருந்தபோது நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் பிதாவினிடத்திற்கு போகிறேன். யோவான் 16:28. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பவுல் தமஸ்குக்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் அந்த அக்கினி ஸ்தம்பம் மறுபடியும் காணப்பட்டது. அது என்ன? திரைக்கு பின்னால் இருந்து வெளியே வருதல். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. இருக்கிறதா? சரி, நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சிறிது ஆராதித்து நாம் முடிக்கப்படும். அவர் திரைக்கு பின்னால் இருந்தார். அவர் எதற்கு பின்னால் இருந்தால்? தோல் திரைக்கு பின்னால் இருந்தார். தகசு தோல் திரைக்கு பின்னால். சிலுவை மரணத்தின் போது அந்த திரை, சிலுவை மரணத்தின் போது கிழிந்த போது, அவள் சிலுவையில் அறையப்பட்டவுடன் தேவாலயத்தின் திரை மேல் தொடங்கி கீழாக இரண்டாக கிழிந்தது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் காணக்கூடாதபடி தேவன் உள்ளே மகா பரிசுத்தத்தில் ஸ்தலத்திலே வாசமாயிருந்தார். அங்க திரை இருந்தது. இப்பொழுது அந்த திரையானது கிழிக்கப்பட்டு விட்டது. தேவன் காட்சியில் வருகிறார். அல்லேலூயா. சிலுவை மரணத்தின் போது அந்த திரை கிழிந்தது. அவர் சுற்றப்பட்டிருந்த திரை சிலுவை மரணத்தின் போது கிழிந்த போது முழு கிருபாசனமும் காட்சிக்கு வந்தது. ஆமென். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக, பாருங்க, எபிரேயர்ல அந்த வசனம் இருக்கிறது. அப்படி பலப்போம். எபிரேயர்ல என்ன வசனம்? 10ஆம் அதிகாரம். சீக்கிரமா நம்ம முடிக்கலாம். சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் நாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடி. அல்லேலூயா. திரை கிழிக்கப்பட்டு விட்டது. தேவன் காட்சியில் வருகிறார். இப்பொழுது நாம் அவரை காண்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள் பிரியமானவர்களே, நாம் முடிக்க போகிறோம். நாளை இந்த செய்தியில கொஞ்சம் தொடர்ச்சி இருக்கிறது. நாளை போகலாம். முழு கிருபாசனமும் காட்சிக்கு வந்தது. பாருங்கள், அடுத்தது நமது முன்னிலையில் திரை நீக்கப்பட்டுள்ள வல்லமையில் உள்ள தேவன் என்ற செய்திக்கு நாளைக்கு நம்ம போகலாம். பாருங்கள், சிலுவை மரணத்தின் போது கிழிந்த அந்த திரை கிழிந்த போது முழு கிருபாசனமும் காட்சிக்கு வந்து விட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்காக நாம் அந்த இரத்தத்தினாலே தைரியம் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று விட்டால், ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவன் அங்கே மரித்து விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்காக மரித்து விட்டார். நாம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நேரடியாக ஒரு இரத்தத்தின் மூலமாக தைரியம் கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று இயேசுவை முகமுகமாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுவை காண விரும்புகிறீர்களா? யார் எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. நீங்கள் இயேசுவை காண விரும்புகிறீர்களா? நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு வாஞ்சியா இருக்கணும், அது ஒரு தாகமா இருக்கணும். எப்படி தண்ணீர் தவனத்தில் நாம் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த தாகம் இருக்கணும். பசியில் இருக்கும் பொழுது, எவ்வளவு பசியாக இருக்கும்போது உணவு கிடைக்காதா என்று நினைக்கிறோமோ அந்த பசி இருக்க வேண்டும். அந்த பசியும் இல்லை, அந்த தாகம் இல்லை. ஏனோதானால யாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. பிரைஸ்ல உட்கார்ந்தது போதும், ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும். இப்போதான் பாட்டு பாடும்போது மட்டும் அபிஷேகம் இல்லை, செய்தி நேரத்தில் அபிஷேகம் வரணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தாபனத்துக்காரங்க பாட்டு பாடினா ரொம்ப அபிஷேகத்தில் துள்ளுவாங்க, செய்தி நேரத்தில் தூங்குவாங்க. நீங்க பாட்டு பாடுற அபிஷேகத்தை விட செய்தி கேட்கும்போது தான் அபிஷேகம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் ஜீவன். பாட்டு எல்லாரும் பாடிட்டு போயிடலாம், ஆனால் வார்த்தை எல்லாரும் பிரசங்கிக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் பேசுவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். தேங்க் யூ லார்ட். ஆமென். ஜீசஸ்.
நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஒரு பழைய பாடலை நாம் பாட போறோம். ஆமென். பலமுள்ள தோதனே, மணவாட்டி தேவனே, உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? இசையா, நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது, உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. பலமுள்ள தோதனே, மணவாட்டி தேவனே, உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? இசையா, நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது, உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. கரங்களை தட்டி போடும், எல்லாரும் கரங்களை தட்டி. பனி புயலை நிறுத்தியவர், அடிமை சிருஷ்டித்த கர்த்தரவர். பனி புயலை நிறுத்தியவர், அடிமை சிருஷ்டித்த கர்த்தரவர். மணவாட்டியின் மூலமாக அற்புதம் செய்கின்ற கர்த்தரவர். தம் மணவாட்டியின் மூலமாக அற்புதம் செய்கின்ற கர்த்தரவர். பலமுள்ள தோதனே, மணவாட்டி தேவனே, உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? இசையா, நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது, உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. அரிசோனாவில் சன்செட் மலையில் தூதர்களோடு இறங்கி வந்தார். அரிசோனாவில் சன்செட் மலையில் தூதர்களோடு அவர் இறங்கி வந்தார். மணவாட்டியை மீட்டெடுக்க 7 முத்திரைகளை திறந்தளித்தார். மணவாட்டியை மீட்டெடுக்க 7 முத்திரைகளை திறந்தளித்தார். பலமுள்ள தூதனே, மணவாட்டி தேவனே, உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? இசையா, நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது, உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. ஆவியில் நிறைந்து பாடுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடுவோம். கானா ஊரிலே திராட்சை ரசத்தால் ஜனங்களை போஷித்த கர்த்தரவர். கானா ஊரிலே திராட்சை ரசத்தால் ஜனங்களை போஷித்த கர்த்தரவர். இந்த
காலத்தில் திராட்சை ரசமா வெளிப்பாட்டால் போஷித்த கர்த்தரவர். இந்த காலத்தில் திராட்சை ரசமாம் வெளிப்பாட்டால் போஷித்த கர்த்தரவர். வல்லமுள்ள தூதனே மணவாட்டி தேவனே உம்மை அன்றி யாரிடம் செல்வோம் இசையா. நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் உம்மோடு கூட மரித்தோம், உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், உம்மோடு உயிர்த்தெழுந்தோம். மார்த்தாளின் வேண்டுதல் கேட்டு மரித்த லாசரை எழுப்பினவர். மார்த்தாளின் வேண்டுதல் கேட்டு மரித்த லாசரை எழுப்பினவர். இந்த காலத்தில் மணவாட்டிக்கு சிருஷ்டிக்கும் வல்லமையை அளிக்கின்றவர். இந்த காலத்தில் மணவாட்டிக்கு சிருஷ்டிக்கும் வல்லமையை அளிக்கின்றவர். பலமுள்ள தூதனே மணவாட்டி தேவனே உம்மை அன்றி யாரிடம் செல்வோம் இசையா. நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. பலமுள்ள தூதனே மணவாட்டி தேவனே உம்மை அன்றி யாரிடம் செல்வோம் இசையா. நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது உம்மிடம்தான் நித்திய ஜீவ வார்த்தை உள்ளது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதித்து ஆராதிப்போமாக. ஆமேன். நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நர்மையான ஆண்டவரே, பரிசுத்த உபவாச நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி கிருபை செய்தீர். நன்றியப்பா கர்த்தாவே. கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள், ஆனால் அவரை கண்டடைய முடியவில்லை. ஆனால் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று இயேசு சொன்னீரே. நிச்சயமாக ஆண்டவரே, இந்த காலத்துக்குரிய செய்தியில் தான் நீர் இருக்கிறீர். நீர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வார்த்தையாக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை காணும்படியாக எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை கண்டோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஐயா. என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. உம்மை காணும்படியாக நாங்கள் வாஞ்சித்தோம். உம்மை கண்டடையும்படி கிருபை செய்தீர். நீரே காலத்தின் வார்த்தையாக இருக்கிறீர். நீரே காலத்தின் ஜீவனாக இருக்கிறீர். உம்மை கண்டடையத்தக்கதாக தேவன் எனக்கு கிருபை செய்தபடினால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்த நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் வீட்டிலிருந்த ஆராதனையும் கூட தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த ஆண்டவரே, ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி அனைத்தையும் ஆசீர்வதித்து தான் நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் வராத தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அண்டை வந்து மரிக்கத்தக்கதாக தேவனே உம்மை காணத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய பின்மாற்றத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி நாளை ஆராதனை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.